1 கிலோ ரைஸுக்கு உண்டான புளிக்காய்ச்சலை பண்ணிட்டு ஒரு வாரம் நாளும் 10 நாள் ஆனாலும் உள்ள வச்சிருந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. தெளிவாக சொல்லிட்டாரு. சாப்பிடும் போது தான் தெரியும் இவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது. வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருக்கலாம்? கும்பகோணத்தில் இருக்கும். நம்ம கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புளியோதரை எப்படி ரெடி பண்ண சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது புளி காய்ச்சல். நம்ம வந்து இந்த புளியோதரை பண்ணும்போது ஒரு ஊருக்கு ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. இந்த புளியோதரை பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம முழு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது விரல் மஞ்சள் சொல்லுவாங்கல்ல, அந்த மஞ்சளை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட பெருங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பொடி ரெடி பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? அந்த மஞ்சத்தூளில் வந்து அந்த புளி காய்ச்சல் ரெடி பண்ணுறதுக்கும் இதில் வந்து புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ளேவரும் சரி அந்த நிறமும் சரி மாறுபட்டு இருக்குது. அதனால இந்த ட்ரெடிஷனில் என்னால் ஏற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாளிப்பில் வந்து ஃபஸ்ட்டு மிளகா போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த மிளகாவை நல்லா கருக விடுறாங்க. கருகுனா தீஞ்சி போகிறதில்ல, நல்லா பிளாக் கலரில் கரெக்டான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெசிபி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆனால் இங்கே இந்த ரெசிபி பண்ணி காமிச்சாங்க. அந்த ரெசிபி பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க புளியோதரை? பாதி புளியோதரை கலையாச்சு. தேங்க்யூ சார். உண்மையாக சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு இது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. உண்மை சார். இந்த ரைஸ் குக் பண்ணுற பக்கம் இந்த மாதிரி இந்த புளிக்காய்ச்சலை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தரப்போகிற ஆகிட்ட திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது வேலைலாம்? நல்லா இருக்கு சார். கடவுள் தேவையான அளவு கொடுக்குறாரு சார். நல்ல விஷயம். அந்த புளிக்காய்ச்சல், அதாவது புளியோதரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் புளிக்காய்ச்சல் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு புளிக்காய்ச்சலை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, தேவையான இப்போ சொல்கிறீங்களா? அவசியம் சார். 1 கிலோ அரிசி, அந்த அரிசிக்கு உண்டான புளிக்காய்ச்சலுக்கு என்ன தேவைங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். 150 கிராம் புளி, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 200 கிராம், பெருங்காயம் 25 கிராம், கடுகு 30 கிராம், வேர்க்கடலை 150 கிராம், வெந்தயம் 20 கிராம், பெரளி மஞ்சள் 100 கிராம், வெல்லம் 30 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு தாளிப்புக்கு, மிளகாய் 30 கிராம், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 300 ml. ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சிடறோம். முதல்ல வந்து வெந்தயம் வந்து ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணணும். முதல்ல அதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இந்த இடத்துல குவான்டிட்டி நாங்கள் அதிகமாக பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு 1 கிலோ சாதத்துக்கு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வெந்தயம் வறுக்கிறோம். என்ன காரணம் வந்து வெந்தயத்தை யூஸ் பண்ணுறோம்? அது என்ன விஷயம்? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு தோற்பத்தன்மை, அந்த புளி சேர்க்கறதுல அந்த வெந்தயம் சேர்க்கணும். இன்னொன்று வந்து அந்த வெந்தயம் வந்து குளிர்ச்சி. உண்மையிலேயே வெந்தயம் வந்து குளிர்ச்சி தான். பட் இதனுடைய இந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கிறதே வெந்தயத்தில். இந்த வறுத்து இடித்து போடுற அந்த வெந்தயத்தில் இருந்தால் இந்த புளிக்காய்ச்சலுடைய ஃப்ளேவரே வந்து வெளியில் வரும். இப்போ இதை நீங்கள் போடாமல் வெறுமனே வெந்தயத்தில் நம்ம குழம்புல போடுற மாதிரியோ இல்லை வேறு மாதிரி தாளிப்பு போட்டு நம்ம போட்டோம்னு சொன்னோம்னாக்கா இந்த புளிக்காய்ச்சலுக்கு ஒரு வாசம் இருக்குல்ல, அது வராது. அது வந்து இதில் இந்த வெந்தயத்தில் மட்டும்தான் கிடைக்கிது. இப்போ இந்த வெந்தயம் கலர் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்துக்கும் கலர் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இது வந்து ஒரு லைட் எல்லாம் இருக்கும். இது நல்லா அந்த ப்ரௌனிஷ் வந்து நல்லா வரணும் சார். இது ஓகே வந்துச்சுன்னு சொன்னால் தான் அந்த வறுக்கும்போது அந்த வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வெந்தயத்துக்கு நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஹைலி ஸ்மெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பக்குவமா? ஆமாம் சார். ஓகே ஃபைன். அப்போ இந்த தட்டில் மாற்றிடலாமா? மாற்றிடலாம் சார். நாங்கள் அப்பா நல்ல டார்க் ப்ரௌன் புளிசாதத்தோட மேஜிக் ரெடி ஆயிடுச்சு. மேஜிக் தான். ஆமாம், இது இல்லைன்னா மேஜிக் இல்லை. வெந்தயத்தை நம்ம வறுத்தாச்சு. நல்ல கலர் இங்கே பாருங்க, பார்க்கும்போது தெரியும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிடணும். இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இந்தாங்க சார். இப்போ இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம பொரிக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம லிஸ்ட்டில் வந்து 300 ml கொடுத்துருக்குறோம். அது வந்து 1 கிலோ சாதத்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். இது வந்து நம்ம வந்து 1 கிலோ புளிக்கு நம்ம போட்டுருக்குறோம். அதனால இதில் 1 லிட்டர் ஆயில். ஓகே, 1 லிட்டர். ஆமாம், சரி. ஓகே, நல்லா ஊற்றியாச்சு. அடுத்தது எண்ணெய் சூடாக இருக்குது. விரலி மஞ்சள் ஃபஸ்ட்டு வறுத்துடணும். ஓகே, நாங்கள் இந்த மஞ்சள் வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா சார் ஓகே இது உள்ளே வேகாது. ஓகே, அதனால இது அப்படியே போட்டோம்னா டைம் எடுக்கும். ஒரு பக்கம் கருகி இருக்கும், ஒரு பக்கம் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் அங்கே உடச்சி வச்சுருக்கேன் பாருங்க. ஓகே, அந்த மஞ்சளை கொடுங்க. இதுவா? எஸ். ஓகே, அந்த மஞ்சள் இதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த கலர் அப்படியே மாற ஆரம்பிச்சு. திருப்பி இதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம் சார், இந்த எண்ணெய் அப்படியே கண்டினியூஸ் தான். ஓகே, இப்போ இது மஞ்சள் வந்து நம்ம போட்ட கலர் அப்படியே இருக்குது. ஓகே, நேராக அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஆகும். அந்த ப்ரௌனுக்கும் பிளாக்குக்கும் இடையில ஒரு அதுதான் இதோடைய திட்டம்.
இது மாதிரி வறுத்து போடுறதுனால என்ன இதுக்கு நான் வறுத்து போட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அந்த மஞ்சளுக்கு வந்து ஒரு காரத்தன்மை உண்டு. என்ன காரத்தன்மைனா நம்ம சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி மஞ்சள் பச்சை வாடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பச்சை வாடை போகிறோம்னாக்கா நம்ம இந்த பேட்டர்ன் எடுக்கிறது நல்லா பண்ணுவீங்க. இது ஆக்சுவலாக வந்து ஐயங்கார் ஃபேமிலியாக இருக்கிறவங்க அவங்க வந்து பண்ணுற பேட்டர்ன் இந்த பேட்டர்ன். இப்போ ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சு. இதான் பக்குவமா? ஆமாம் சார். எடுத்துடலாமா? அதை எடுத்துடலாம் சார். சரி, ஓகே, போடலாம். சார் இப்போ நம்ம அந்த மஞ்சள் போடும்போது பார்த்தீங்க அது என்ன கலராக இருந்ததுன்னு. இப்போ அது நிறம் பார்த்துட்டீங்க. இந்த பிளாக்கும் இல்லாமல் இந்த ப்ரௌனும் இல்லாமல் ஒரு ஷேடு இந்த பக்கம் அந்த பக்கம். இப்போ இது இப்படி ஷேக் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து அந்த சவுண்ட் இருக்காது, வெயிட்லெஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் இதோட அந்த வெந்ததுக்கான பக்குவம். ஓகே, இங்கே பாருங்க, இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. வறுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கலர் வேற, இப்போ வேற. இப்போ இதை வந்து சூடாக இருக்கணுமா? எஸ் சார். இதுக்கப்புறம் பெருங்காயம் இந்த சூழியை போடலாமா? போட்டலாம். அப்போ எனக்கு பெருங்காயத்தை வறுத்துட்டு காமிங்க. ஓகே, சரிங்களா? டன். இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தை வறுத்ததில் எடுத்து வச்சுட்டோம். ஓகே, இப்போ அந்த பெருங்காய கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலரும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஓகே, அதான் அந்த திட்டம். இப்போ இந்த பெருங்காயம் வந்து இந்த கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன், இப்படி தான் இருக்குமா அப்படி கேட்குறேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அதிகமாக ஃப்ரை பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த மஞ்சளை ரெண்டாக கட் பண்ணுறேன், உடைக்கலாம். இதோட இந்த எண்டு பாருங்கள், இதோட இந்த எண்டு பாருங்கள். உள்ளே வந்து மஞ்சளாக தான் இருக்குது, ஆனால் வெளிப்பகுதி தான் அந்த கலர் மாற. சரிங்களா? அதே மாதிரி இந்த பெருங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணுறேன், அது உள்ள கலராக தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். எஸ், ஓகே. இது பொடி பண்ண கொடுத்துலாமா? ஆமாம், இது பொடி பண்ண கொடுத்துடலாம். அந்த வெந்தயம் வறுத்திருக்கும், அதையும் பொடி பண்ணிடலாம். இதெல்லாம் தனித்தனியாக பொடி பண்ணுமா? இது ரெண்டையும் ஒன்றா பொடி பண்ணிடலாம், அது தனியாக பொடி பண்ணிடலாம். தனியாக. சரி, ஓகே. சைடில் புளிக்காய்ச்சல் ஏற்றிடலாமா? ஏற்றிடலாம் சார். அடுத்தது வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து மிளகா வறுக்கணுமா? இவ்வளோ மிளகா போடணுமா? அவசியம். நம்ம வந்து 1 கிலோக்கு 30 கிராம் சொல்லியிருக்கோமா? 150 புளிக்கு தான் 30 கிராம் சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ ஆனால் நாங்கள் பண்ணுற குவான்டிட்டி அதிகம். இங்கே வந்து பல்காக பண்ணி கொண்டு வைக்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு மிளகா போட்டிருக்கேன். சொன்ன அளவு கம்மியாக இருக்குது, ஆனால் போடுற மிளகா அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதான் விஷயம். ரைட்டாக சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும்ல? உண்மை. மிளகாவை பார்த்தீங்கன்னா அதே டைமில் வந்து நாங்கள் உடச்சி வச்சுருக்கோம், விதை எடுக்கலை. விதை எடுக்காத மிளகாவை ஒன்றும் பாதியாக உடச்சி போட்டிருக்கோம். விதை எடுத்துகிட்டு போட்டோம்னு சொன்னோம்னாக்கா நமக்கு காரம் பத்தாது. அதனால அந்த மிளகாயோட அளவு வந்து நம்ம அதிகமாக போடணும். அந்த விதையோட சேர்த்து போடும்போது அந்த காரம் நமக்கு இருக்குங்கிறதுனால அந்த அளவு கொஞ்சம் சரி. இப்போ இந்த மிளகாவை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி போடுறோமா இல்லை அப்படியே போடுறதா? அப்படி அவ்வளோதான் சார். பொடி பண்ணுறதுக்கு வேலையே இல்லை சார். இல்லை, கொஞ்சம் அந்த கலர் மாறும்போது அதில் வந்து கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போடுறோமா? ஆமாம், எல்லாமே இதில் போடும்போது இந்த மிளகாயோட கலர் வந்து அப்படி பிளாக்காக வந்துடும். சரி, ஓகே. அதுதான் அந்த ட்ரெடிஷனல். ஓகே, நான் நினச்சேன் இதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு தனியாக போடுவீங்க அப்படின்னு நினச்சேன். அப்படியும் பண்ணலாம் சார். அது வந்து இந்த உடன் புளிக்காய்ச்சல் பண்ணுறோம்ல அந்த பேட்டர்னில் அது மாதிரி பண்ணுவோம். அந்த காரம் உடனே அதில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நல்லா ஊற உங்களுக்கு அதில் வந்து காரம், அந்த உப்பு எல்லாமே அதில் வந்து கலந்து. சரி, இப்போ வந்து இந்த மிளகா கலர் மாறிடுச்சு. இதான் ஆமாம். இது இப்போ வந்து நம்ம கடுகு போடுறதுக்கு உண்டான நேரம் இது. இந்தாங்க. இப்போ கடுகு போட்டிருக்கோம். கடுகு போட்ட பிறகு இந்த கடலப்பருப்பு கடுகு வெடிக்கணும் சார். இந்த காஞ்ச நல்லா கலர் மாறிடுச்சு. ஆமாம் சார். இன்னும் கருப்பாக போய் நல்லா டார்க்காக மாறி இருக்கேன். நல்ல டார்க்காக. இந்த டார்க் பத்தாது சார். இன்னும் கருப்பாக. ஓகே, அது தீஞ்சு போன மாதிரி இருக்காது. இல்லை, அது வேற சாப்பிட முடியும். ஓகே, அந்த மிளகாயை வந்து நம்ம சாதத்தோட சேர்த்து சாப்பிட முடியும். தீஞ்சு போன கருப்பான மிளகாய்க்கும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே கலர் மாறிச்சுன்னா அது தீஞ்சு போகும்போது சாப்பிட முடியாது, கசப்பு தன்மை கொடுக்கும், அது நல்லா இருக்காது. இதுவே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வறுத்துட்டு அந்த கலர் மாறின பிறகு சாப்பிட்டா அது சாப்பிட முடியும், காரத்தன்மை கம்மியாக இருக்கும். ரைட்டா? கண்டிப்பாக சார். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ஆமாம் சார். இப்போ இதில் மிளகா பார்த்தீங்கன்னு சொன்னால் சார், நல்ல மிளகா பூரா கருப்பாக இருக்கும். அந்த மிளகாயோட தரம் குவாலிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன், அது பார்த்தீங்கன்னா அது வந்து கருக்கவே இருக்காது. அது வந்து அதில் ஒன்றும் ருசியும் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம போயிடலாம் சார். என்ன போடுறோம்? கடலப்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு ரெண்டையும் ஒன்றாக போட்டலாம் சார். சரி, இந்தாங்க. இது வந்து நான் முழு உளுந்து வச்சிருக்கிறேன். அரை உளுந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் கையில் வந்து இந்த முழு உளுந்து இருக்கிறதுனால நான் முழு உளுந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தப்பு கிடையாது, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. ஆனால் இந்த மாதிரி இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் மெத்தட். இந்த மாதிரி மிளகாவை நல்லா கருப்பாக்கி போடுறதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஓகே,
போதுமா அது? இந்த உளுத்தம்பருப்பு வந்து அந்த கலர் மாறணும். இந்த ஒரு ப்ரௌன் ஷேடு வரும். ஓகே. வரும்போது இந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். அப்பா இது அப்படியே க்ரஷ் ஆகிடும் நினைக்கிறேன் மிளகா. ஆகாது சார். ஆகாதா? புளி தண்ணி விட்டோன்னா அப்படியே முழுசு முழுசாக அதுக்குள்ளே அந்த இந்த இந்த ஹோல்ஸில் போய் அந்த புளி தண்ணி உப்பு எல்லாமே அதில் ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த கலர் மாறிடுச்சு. நல்ல மாறி இருக்கு. ஆமாம். இப்போ வந்து நம்ம அடுத்தால புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம் சார். சரி ஓகே. இந்தாங்க. இந்த புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சாச்சு, கரைச்சி வச்சுருக்காங்க. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டைட்டாக வச்சுருப்பேன். இந்த டைட் வந்து என்னன்னு நமக்கு இது ரொம்ப நேரம் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. உடனே வந்து நமக்கு வந்து புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். இந்த புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்காங்க. நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஆனால் காலையில் 6 மணிக்கு ஊற வச்சாச்சு. நல்லா ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப திக்காக இருக்குது. மேலே நம்ம பொடியெல்லாம் போடும்போது ஓகே அது வந்து வரும்போது ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இந்த புளிக்காய்ச்சல் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நம்ம லாங் லைஃப் வரணும் அப்படின்னு நினச்சின்னு சொன்னாக்கா புளியை தண்ணியாக கரைச்சி இந்த அடுக்கு நிறையா வச்சுட்டு அது நல்லா கொதி வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா அந்த தண்ணி சுண்டி வரணும். அந்த மாதிரி போட்டு இந்த பவுடர் மறுபடியும் எல்லாத்தையும் மேலே சேர்த்துட்டீங்கன்னு சொன்னாக்கா 1 மாதம் ஆனாலும் புளிக்காய்ச்சல் வேணா போகாது. இதை போட்டு அதை கொதி வாங்குறதுக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறதுக்கு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ஒரு 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் 1 வாரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி. ஆமாம். இதுக்கப்புறம் உப்பு சார். உப்பு போட்டாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் வெல்லம் இப்படி போட்டுருமா? போடலாம் சார். நீங்கள் வெள்ளம் வைக்கல நாட்டு சக்கரை வச்சுருக்கீங்க. எனக்கு நான் நாட்டு சக்கரை தான் சார் அதிகமாக யூஸ். உங்களுக்கு பிடிக்கும்? ஆமாம். இந்த நாட்டு சக்கரை எதுக்கான அந்த 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 புளிப்பு அந்த காரத்தை அந்த வெல்லம் மட்டும்தான் சமம் பண்ணும். இன்னொன்று நீங்கள் திருப்பி சாப்பிட்றதுக்கு வந்து சுவையை எடுத்து கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தோட ரோலும் ரொம்ப முக்கியமான ரோல். கருவேப்பிலை சார். பச்சை கருவேப்பிலையா? ஆமாம் சார். இந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் சார். அதுக்குள்ளே நம்ம வந்து சாதத்தை வடிச்சிடலாம் சார். இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சாதம் தனித்தனியாக இருக்கணும், வெந்திருக்கணும். ஆனால் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம இது வந்து குக் ஆகிடுச்சு சார். சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது, உதிரியாக இருக்கணும். அந்த பக்குவத்தில் இந்த மசாலா அதோட கண்டென்ட் சேர்க்கும் போது தான் இந்த புளிசாதத்தோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஆமாம் சார். இப்போ நம்ம அடுத்து நான் பண்ணுறோம், அந்த அரைச்சி வச்ச பொடியெல்லாம் இதில் சேர்க்கணும். இது வந்து வெந்தய பொடி. எல்லாத்தையும் போடலாமா? இல்லை, கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். சரி ஓகே. சமயத்தில் கொஞ்சம் கசப்பு டக்குன்னு ஏறிடும். ஓகே. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பெருங்காயமும் மஞ்சத்தூளும் அரைச்சி வச்சுருக்கோம். இது 2 அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து கலர் காமிங்களேன். காபித்தூள் மாதிரி இருக்கும். கலரை பாருங்க. காபித்தூள் மாதிரி. சரி ஓகே. சரியான வாசனைங்க. யாராவது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் பக்கத்தில் வச்சுன்னா இது காஃபி பவுடர் சொல்லி தூக்கி போட்டுருவாங்க வீட்டில். கண்டிப்பாக. இப்போ நல்லெண்ணெய் வேணும் சார். இப்போதான் போடணும் நல்ல. ஆமாம் சார். ஓகே. இதில் முந்திரிலாம் போடலாமா? போடலாம் சார். இல்லை, நிஜமாக போடலாம். நான் என்ன பண்ணுவேன்னு முந்திரி இப்போ போட மாட்டேன். இப்போ போட்டோம்னா அந்த உப்பு காரம் உறைஞ்சி அந்த முந்திரியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆகிடும். அதனால சாதம் கலக்கும் போது அதை ஃப்ரை பண்ணிட்டு மேலே போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது ஒயிட் வெள்ளையாக தனித்தனியாக தெரியும். அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கடைசி ஸ்டேஜ். ஆமாம், கடைசி. நல்லா போடுங்க, அதெல்லாம் போடுங்க. பச்சை கருவேப்பிலை 5 மினிட்ஸ் அப்படியே இது குக் ஆகட்டும் சார். ஓகே. செட் ஆன அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி ஸோ ஒரு 5 நிமிஷம் தம் ஆகணும். எஸ் சார். ஓகே. எதுக்கு 5 நிமிஷம் அப்படியே தம் ஆகணும்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ நம்ம போட்டுருக்கிறது எல்லாமே வறுத்து போட்டிருந்தா கூட அந்த ஏற்கனவே அந்த புளி, உப்பு, அந்த இனிப்பு எல்லாம் சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு டைம் இல்லாமல் அது மிங்கிள் ஆகாது. அதே நேரத்தில் அது பாயிலோட சேர்ந்து மிங்கிள் ஆகும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த ஃப்ளேவரும் அந்த கலரு மற்றபடி அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒன்றாகும். இதுதான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தது. ரைட்டு. அடுப்போட ஃப்ளேமும் லோ ஃப்ளேம் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது அந்த பக்கம் எப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும். ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் நல்லா தம் போட்டிருக்கோம். நான் மிக்ஸ் பண்ணுறேன் சார். இப்போ கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ கேளுங்க, இப்போ சொல்கிறேன், அந்த புளியோட வாசம் அந்த இது எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. எஸ், அது மிக்ஸ் ஆகும்போது தான் வரும். நைஸ்.
அதாவது மேலே போட்டிருக்காங்க அந்த ஆவியோட மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த வாசத்தை எடுத்து கொடுக்குது. சார் இப்போ எல்லாமே நம்ம ரெடி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த ரைஸில் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம். சரி, ஓகே. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, எடுத்துலாமா இதில்? எடுத்துலாம் எடுத்துலாம். மசாலா எடுத்தாச்சு, ரைஸ் போடலாமா? போடலாம் சார். ஹாட் பேக்கில் வச்சுருக்கோம். சார் மிக்ஸ் பண்ணலாமா சார்? மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சார். ஃபைன். மசாலா கரெக்டாக இருக்குமா அது? மசாலா கரெக்டாக இல்லை, கொஞ்சம் ரைஸ் வேணுமா? சரியா இருக்கும் சார். கரெக்டாக இருக்கும். ஓகே. சுட சுட போடுங்க. மிளகா, அந்த கருப்பு மிளகாவோட சாப்பிடணும். எஸ். நைஸ். சும்மா சொல்ல. வெரி குட். தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ. இந்த ப்ரிப்பரேஷன் ஊற ஊற இன்னும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னை விட நாளைக்கு இன்னும் நல்லா. நான் வந்து அந்த மசாலா ரெடி ஆகும்போது நான் சாப்பிட்டேன். காரம் கம்மியாக இருக்குமா கேட்டேன். காரம் கம்மியாக இல்லை, காரம் இருக்குது. அந்த புளிப்பு தன்மை இருக்குது, அந்த வேர்க்கடல் நறுக்குன்னு இருக்குது, அந்த வாசம், அந்த பெருங்காயம், அதுக்கப்புறம் அந்த நெல்லெண்ணெய் வாசம், அப்புறம் அந்த மஞ்சளோட வாசம், முக்கியமாக வந்து வெந்தயம். மேஜிக் சொல்லி சொன்னீங்கல்ல. எஸ். வெரி குட். ஃபென்டாஸ்டிக். இப்போ அந்த மிளகாய் காரத்தோட சாப்பிட்டோ இருக்கிறேன். அந்த மிளகாய் வந்து பல்லுட நல்லா அரைப்படும். அரைப்பட்டால் தான் அந்த நம்ம பயந்துட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே முழுங்கக்கூடாது. மிளகாய் வந்து காரம் இல்லை. அதில் இருக்கிற காரம் பூரா இதில் இறங்கிடும். வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும் அது. ஓகே. இந்த மெத்தட் நான் ப்ரிப்பரேஷன் நான் பார்த்ததில்லை. வெரி குட் மெத்தட். ரொம்ப நல்லாயிருக்கு. ஊற ஊற அந்த அளவுக்கு சூப்பரான சுவை இருக்கும். நிஜம். தேங்க்யூ. அதே மாதிரி சாதம் பக்குவம் சொல்லாமல் விட்டீங்க. அந்த உதிரியா ஆமாம், கரெக்டான பகுதியில் வெடிச்சிருக்கீங்க. உதிரியா தனித்தனியாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி மசாலா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில வெரைட்டி ரைஸ் பண்ணி முடிச்ச பிறகு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஆனால் இது ஆகவே ஆகாது. ஏன்னா இதில் நல்லெண்ணெய் இருக்குது, புளித்தன்மை இருக்குது, அந்த பசப்பு தன்மை இருந்தால் தான் அந்த 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் புளியோதரை எந்த ஊருக்கு போனால் கட்டிட்டு போவாங்க. கெட்டும் போகாது, ட்ரை ஆகாது. ட்ரை ஆன சோறை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இங்கே அடைக்கும். எஸ். புளியோதரை இந்த மாதிரி பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணாலும் அதே மாதிரி நீங்கள் டூருக்கு போகிறீங்கன்னா கட்டிட்டு போங்க. எஸ். ஒன்று பார்த்துறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். என்னுடைய நேம் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ், கும்பகோணம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். புளியோதரை கும்பகோணம் வந்து கும்பகோணம் புளியோதரை நீங்கள் கோவிலுக்கு இல்லை மற்ற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் பண்ணுற ஒரு ரெசிபியை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ சார். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஒவ்வொரு தடையும் அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க. உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெருமிதம் இருக்குது சார். நன்றிக்கும் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ சார். ஓகே. உங்களுக்கு இந்த புளியோதரை பிடிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க. அப்படி எனக்கு கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்க முடியலன்னா, அதாவது கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுக்க முடியல, இவர் கால் பண்ணி ஃபீட்பேக் தரலாம். அதே டைமில் நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் வருதுன்னா ட்ரை பண்ணுங்கள். பியூர் வெஜிடேரியன் மெனு தரமாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக. இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. Thank you.